4 வேதம் ஓதுவீர், ஞானபாதம் அருகிலீர், பாலுள் நெய் கலந்தவாறு பாவிகாள் அருகிலீர்னர். இந்த ஓமை இருக்கிறதே, இது காலங்காலமாக ஆன்மீகத்திலே நடப்பில் இருக்கிற ஓமை. திருநாவுக்கரசு சுவாமிகள் ஒரு தேவாரத்துல சொல்றார், சிவபெருமான் எங்க இருக்கிறார் தெரியுமா? விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுளன் மாமணி சோதியான்கிறார். என்ன அர்த்தம் அதுக்கு? நாம நினைக்கிறோம் விறகு இருக்கே, அந்த விறகுக்கு நெருப்பு மூட்டிய பிறகுதான் அங்க நெருப்பு வருதுன்னு. உண்மை அப்படி அல்ல. அந்த விறகுக்குள்ளேயே ஏற்கனவே நெருப்பு இருந்தால்தான் நீங்கள் வெளியிலே இருந்து மூட்டுகிற நெருப்பு அதுல பற்றி கொள்ளும். இப்ப பச்சை விறகை நீங்க அடுக்கி வச்சு எத்தனைதான் நெருப்பு வச்சாலும் அது பற்றி கொள்ளாது. அதனால்தான் அறிவை சொல்ற போது வாழைமட்ட புத்தி, கற்பூர புத்தின்னு 2 தனியா சொல்லுவாங்க. சில பேருக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் வாழைமட்டையை கொளுத்துன மாதிரி அது உள்ளேயே ஈரம் இருப்பதனால் எரியாது. ஆனால் கற்பூரம் அருகே நெருப்பை கொண்டு போனாலே பற்றி கொள்ளும். அப்போ இந்த விறகு இருக்கிறதே, அது காய்ந்த விறகாக இருந்தால் என்ன பொருள் தெரியுமா? அதற்குள் ஏற்கனவே கனல் இருக்கிறதுன்னு அர்த்தம். விறகுக்குள்ளேயே நெருப்பு இருந்தால்தான் வெளியிலிருந்து பற்ற வைத்தால் பற்றி கொள்ளும். உங்களுக்குள்ளேயே சிவம் உள்ளே இருப்பதை நீங்கள் உணர்ந்தால்தான் வெளியே இருக்கிற வழிபாடு அல்லது ஒரு குரு கொடுக்கிற தீட்சை உங்களை முக்திக்கு அழைத்து செல்லும்.